எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் ஜிகே பாயிண்ட்ஸ் ஃபார் சிஆர்இக்காக பார்க்க போறோம். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. இது ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனா கூட இருக்கலாம். முக்கியமான கொஸ்டின்ஸ் லைக் நீங்க சிஆர்இல உங்களுக்கே தெரியும், நான் நர்சிங் பார்ட் ஒரு 25 எம்சிக்யூஸ் இருக்கு. அதுல முக்கியமா ஜிகேல இருந்து ஒரு 5 கொஸ்டினாவது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த 5 கொஸ்டின்ல ஏதாவது ஒன்று ரெண்டாவது இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு வரும்னா ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல லெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்க ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் யாராருங்கிறது பார்த்துலாம். ஐ ஹோப் இது எல்லாருக்குமே தெரியும். தெரியாத விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. பிரசிடென்ட் எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீமதி திரௌபதி முர்மு. வைஸ் பிரசிடென்ட் ஐ ஹோப் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இருந்தா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ரீ ஜெகதீப் தாக்கர். தென் பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும், நரேந்திர மோடிஜி. தென் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன், இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். டிஃபென்ஸ் மினிஸ்டரும் தெரியும் நினைக்கிறேன், ஸ்ரீ ராஜ்நாத் சிங். ஹோம் அஃபேர்ஸ் ஸ்ரீ அமித் ஷா. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் நிதின் ஜெயராம் கட்கரி. ஐ திங்க் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஜெகத் பிரகாஷ் நட்டா. ஸோ நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷனா எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ கணேஷ் குமார். நெக்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னர், இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா சக்திகாந்த் தாஸ் தான் இருந்தாங்க, அந்த டிசம்பர்ல தான் மாத்தினாங்க, ஸ்ரீ சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இதெல்லாம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். நெக்ஸ்ட் இந்த இயர்ல ரொம்ப சிக்னிஃபிகண்டா நடந்தது பார்த்தா மகாகும்ப் தான். 2023ல ஸ்டார்ட் ஆகி ஆக்சுவலா 2025 அது சாரி சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ மகாகும்ப் ரிலேட்டடா ஏதாவது எம்சிக்யூஸ் வரலான்னு நினைச்சிட்டு நான் இந்த ஒரு ஸ்லைட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இதை எங்க பண்ணுவாங்கன்னா திரிவேணி சங்கமம்ல பண்ணுவாங்க. திரிவேணினால தெரியும், த்ரீனால என்ன, மூணு ரிவர் வந்து மீட் ஆகிற இடத்துல பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 3 ரிலீஜியஸ் ஆர் ஹோலி ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஐ ஹோப் இன்னும் கங்கா, யமுனா, சரஸ்வதி. ஸோ இது மூணும் வந்து மீட் ஆகிற இடத்துல தான் இந்த மகாகும்ப் நடக்குது. ஆக்சுவலா மகாகும்ப் வந்துட்டு ஒன்ஸ் இன் எவ்ரி 144 இயர்ஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஹோலி வாட்டர்ல பாத் எடுத்தா நம்மளோட ஆன்சிஸ்டரோட சின் எல்லாமே போயிடும், மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோட பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதோட சிக்னிஃபிகண்ட் எம்சிக்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்கு எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் எண்ட் ஆகுது, 26th February 2025. ஏன்னா அந்த மகா சிவராத்திரி நாளைக்கு தான், அதோட எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால அது எண்டு. தென் எங்க அப்படின்னா பிரயாங்கஞ்ச், எல்லாரும் நியூஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். அது எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா அலகாபாத் யூபியில இருக்கு. ஓகேவா? அலகாபாத் டிஸ்ட்ரிக்ட் யூபியில இருக்கு. தென் இந்த மகாகும்ப் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 144 இயர்ஸ்ல நடக்கும். பூர்ணகும்ப் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ்ல நடக்கும். பூர்ணகும்புங்கிறது என்னன்னா ஜஸ்ட் இதோட கிளினிக்கலா மீன்ஸ் நாட் கிளினிக்கலி சயின்டிஃபிக்கா பார்க்க போனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் எவ்ரி 12 இயர்ஸ், அதாவது ஜூபிட்டரோட அந்த ரொட்டேஷன் வந்து 12 இயர்ஸ்ல முடியும். ஸோ அதை சிக்னிஃபிகன்ட் பண்றது தான் பூர்ணகும்ப். இந்த மாதிரி 12 பூர்ணகும்ப் சேர்ந்தது தான் மகாகும்ப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தான் 12 into 12 144 இயர்ஸ். ஸோ நம்மளுக்கு எம்சிக்யூ பாயிண்ட் என்னன்னு மட்டும் படிச்சுக்கோங்க. மகாகும்ப் ஒன்ஸ் இன் எவ்ரி 144 இயர்ஸ் நடக்கும். பூர்ணகும்ப் ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ் நடக்கும். என்னைக்கு முடியுதுன்னா இன்னைக்கு 26th February முடியுது. பிளேஸ் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்தியன் கரன்சிஸ். இது நிறைய வாட்டி கொஷின்ஸ் வந்திருக்கு, ஸோ தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் கொடுத்துருக்கேன். 10 rupees நோட்ல வந்துட்டு ஒடிசால இருக்க கொனார்க் இருக்கும். 20 rupees நோட்ஸ்ல மகாராஷ்டிரால இருக்க எல்லோரா கேவ் இருக்கும். தென் 50 rupees நோட்ல கர்நாடகால இருக்க ஹம்பி இருக்கும். தென் 100 rupees நோட்ஸ்ல ராணி கி வாவ் குஜராத்ல இருக்கு, அது இருக்கும். தென் 200 rupees நோட்ஸ்ல மத்திய பிரதேஷ்ல சஞ்சி சுப்தா இருக்கும். தென் 500 rupees நோட்ஸ்ல டெல்லியில இருக்க ரெட் ஃபோர்ட் இருக்கும். தென் 2000 rupees நோட்ஸ்ல மங்கல்யான் இருக்கும். இப்போ 2000 rupees நோட்ஸ் இல்லை, அதனால தேவையில்லை, இருந்தாலும் மற்றது படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நேஷனல் சிம்பிள்ஸ். நேஷனல் பிளாக் ஸ்ரீலங்கா எல்லாருக்கும் தெரியும். நேஷனல் ஆந்தம் ஜனகணமன எல்லாருக்கும் தெரியும். நேஷனல் கேலண்டர் சகா கேலண்டர். நேஷனல் சாங் வந்தே மாத்திரம். நேஷனல் எம்ப்ளம் ஆஃப் இந்தியா இருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் ஃப்ரூட் மேங்கோ. நேஷனல் ரிவர் எய்ம்ஸ்ல வந்திருக்கு, கங்கா. நேஷனல் அனிமல் ராயல் பெங்கால் டைகர். நேஷனல் ட்ரீ பேனியன் ட்ரீ, அரச மரம் சொல்றோம்ல, அதுதான் வந்து இந்தியன் பேனியன் ட்ரீ.
தென் அக்வாட்டிக் அனிமல் கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின், இதுவும் வந்துட்டு எய்ம்ஸ்ல கேட்டிருக்காங்க. த நேஷனல் பேர்ட் எல்லாருக்கும் தெரியும் இந்தியன் பீகாக். த நேஷனல் கரன்சி இந்தியன் ருபீஸ். நேஷனல் ரெப்டைல் கிங் கோப்ரா. நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல், ஓகேவா, நார்மல் அனிமல் கேட்டாதான் ராயல் பெங்கால் டைகர். ஹெரிட்டேஜ் அனிமல் கேட்டா எலிஃபென்ட். நேஷனல் ஃபிளவர் லோட்டஸ். நேஷனல் வெஜிடபிள் இஸ் பம்கின். ஓகேவா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்த உடனே யாரெல்லாம் சிஆர்இ எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரும் வந்து எக்ஸாம் செலக்ட் ஆகி நல்ல ஒரு பொசிஷன் போகணும் தான் எங்கள் டீமோட ரொம்ப ரொம்ப ஆசை. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.